மக்கள் கிட்ட ஒரு கருத்து இருக்குது, ஷேர் மார்க்கெட்டா அதெல்லாம் எதுக்குப்பா தேவையில்லாமல், மார்க்கெட் கீழே போனால் லாஸ் தானெல்லாம் பேசுவாங்க. நம்ம நாலேஜ் எந்த லெவலில் இருக்குன்றதை வச்சு தான் ப்ராஃபிட்டும் லாஸும் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டை பற்றி டீப்பாக நாலேஜ் இருந்தால் வின் பண்ணலாம். நாலேஜே இல்லாமல் ரேண்டமாக ஏதோ ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னு இப்படிலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு ஷேரை சூஸ் பண்ணணும், எது ப்ராஃபிட் தரக்கூடிய ஸ்டாக், எந்த கம்பெனி நல்ல க்ரோத்தில் போகுதுன்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணுறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஒரு ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்களே இந்த கொஷினை கேட்டு பாருங்கள், நான் ஏன் இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறேன், இந்த ஸ்டாக் வாங்கினா என்னோடய பணம் ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணுமான்றதுக்கு என்ன அஷூரன்ஸ் இருக்குது. இந்த 2 கொஷின்ஸை கேட்டு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டாக்கில் ஆல்ரெடி வாங்கியிருக்கிறவராக இருந்தாலும் சரி, ஸ்டாக்கை வாங்க போகிறவராக இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாக்கை எப்படிலாம் அனாலிசிஸ் பண்ணணும்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்தியாவில் இருக்க 90% பீப்புள் ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. 10% பீப்புள்ஸ் மட்டும்தான் பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினராக நீங்கள் வர பட்சத்தில் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், பார்த்துட்டு வாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிட்டு வந்துடுவீங்களா என்ன, ரேம் எவ்வளோ, இன்டர்னல் மெமரி எவ்வளோ, என்ன ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, பேட்ரி கெப்பாசிட்டி, ஃபோனோட லைஃப் எவ்வளோ வரும், மார்க்கெட்டில் அந்த ஃபோனை பற்றி எந்த கம்ப்ளைண்ட் இஷ்யூஸ் வருதான்லாம் பார்ப்பீங்க கரெக்டாக. ஸோ ஒரு மொபைல் வாங்கணுன்னா நீங்கள் அதை பற்றி எல்லா சைட்லேயும் அனாலிசிஸ் பண்ணுறீங்க. இதே மாதிரி தான் ஸ்டாக்ஸுக்கும். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க நினைக்கிறீங்கன்னா அப்போ அதில் நீங்கள் எவ்வளோ அனாலிசிஸ் பண்ணுறீங்கன்னு நீங்களே திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டாக்ஸை எப்படி அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நீங்கள் பார்க்க வேண்டிய 3 விஷயம் இருக்குது. ஒன்று எக்கானமி அனாலிசிஸ், செகண்ட் ஒன் செக்டார் அனாலிசிஸ், தேர்ட் ஒன் கம்பெனி அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு நம்ம எக்கானமி அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். எக்கானமி அனாலிசிஸ்னால் ஒரு கண்ட்ரியோட கம்ப்ளீட் எக்கானமி லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக ஸ்ரீலங்காவோட எக்கானமின்றது ரொம்ப மோசமாக போச்சு. கவர்மெண்ட்டே கடனில் மூழ்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சைனா கிட்டலாம் ஹெல்ப் கேட்டு நடத்திட்டு இருக்காங்க. இந்தியாவோட எக்கானமியை பார்த்தீங்கன்னா யூகேவை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிஸ்னஸ், நிறைய கம்பெனிஸ்னு ஒரு குட் எக்கானமி லெவலில் இருக்குது. அப்போது ஸ்ரீலங்காவில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? ஸ்ரீலங்கா கம்பெனி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி நம்ம ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரியோட ஸ்டேட்டஸ், அந்த எக்கானமிலாம் பார்க்குறது தான் எக்கானமி அனாலிசிஸ். செகண்டாக செக்டார் அனாலிசிஸ். நீங்கள் ஒரு ஷேரை சூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாக் எந்த செக்டாரில் ரன் ஆகுதுன்னு பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபோசிஸ் ஷேரை நீங்கள் வாங்குறீங்கன்னா அது எந்த செக்டாரில் ஒர்க் ஆகுதுன்னா ஐடி செக்டார். ஸோ ஐடி செக்டாரோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் கரண்ட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் கார்னு இப்போ நிறைய வந்துருச்சு. எல்லாருமே அதை யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போது எலக்ட்ரிக் எனர்ஜி ரிலேட்டடான கம்பெனிஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் எல்லாருமே அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அப்போ நீங்கள் எலக்ட்ரிக் எனர்ஜி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் ஒரு ஸ்டாக் எந்த செக்டாரில் ரன் ஆகுதுன்னு அனாலிசிஸ் பண்ணுறது. வின்டர் சீசனில் போய் ஜூஸ் விற்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் மட்டும்தான் கிடைக்கும். செக்டார் அனாலிசிஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேர்டாக பார்க்க போகிறது கம்பெனி அனாலிசிஸ். ஸ்டாக்கை விற்கிற கண்ட்ரி, மார்க்கெட்டோட எக்கானமி லெவலில் பார்த்தாச்சு. ஸ்டாக்கோட செக்டார் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. அப்போ அந்த ஸ்டாக்கோட கம்பெனி எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கணும்ல, அதுதான் கம்பெனி அனாலிசிஸ். கம்பெனி அனாலிசிஸில் 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட். நம்ம நார்மலாக ஒரு வருஷம் என்ன சொல்லுவோம், ஜனவரி டு டிசம்பர் தான் ஒரு வருஷம்னு சொல்லுவோம். ஆனால் கம்பெனிஸை பொறுத்தவரை ஏப்ரல் டு நெக்ஸ்ட் இயர் மார்ச் வரை தான் 1 இயர்னு சொல்லுவாங்க. இதை ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவோம். ஒரு ஃபினான்ஷியல் இயர்னால் இந்த வருஷத்தோட ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச் 31 வரைக்கும் தான். இந்த ஒரு வருஷத்தில் கம்பெனி எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருக்கான்னு பார்க்குறது தான் ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். பேலன்ஸ் ஷீட்டுன்றது ஒரு கம்பெனியோட கேஷ் லெவல், பேங்க் பேலன்ஸ், எவ்வளோ அமௌண்ட்டு இவங்க கடன் கொடுக்கணும், எவ்வளோ அமௌண்ட்டு இந்த கம்பெனிக்கு வரணும், எவ்வளோ அசட்ஸ் சேர்த்து வச்சுருக்காங்கன்னு பார்க்குறது தான் பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ். அடுத்தபடியாக அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் யார், அதோட மேனேஜ்மெண்ட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்குறது. இப்போ உங்கள் எல்லாருக்குமே கூகுளோட சுந்தர் பிச்சை தெரியும். அவர் இப்போ தனியாக கம்பெனி வைக்கிறாரு, அவர் வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாருன்னா நம்ம அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவோமா மாட்டோமா? கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா சுந்தர் பிச்சையோட ஸ்கில்ஸும் நாலேஜை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதுதான் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டில் யார் இருக்காங்க, அவங்களோட ஸ்கில்ஸ் என்ன, கம்பெனியை எப்படி நடத்துவாங்க, என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் கம்பெனியில் கொண்டு வந்து ப்ராஃபிட்டை கொண்டு வந்து கொடுப்பாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது பார்க்க வேண்டியது ஷேர் ஹோல்டிங் பாயிண்ட்ஸ். ஷேர் ஹோல்டிங் பாயிண்ட்ஸ்னால் அதிகபட்ச ஷேர்ஸை யார் வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். 100% ஸ்டாக்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் மக்கள் கிட்ட இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருக்குன்னு பார்க்கணும்.
இதில் நான் எல்லாமே உங்களுக்கு பேசிக்காக தான் சொல்லியிருக்கேன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னா பிஇ, ஆர்ஓசி, ஆர்ஓஇ, டெப்ட் ரேஷியோன்னு நிறைய இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா பாய் பாய். நான் உங்கள் ஷியா ஃப்ரம் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனல். லெட்ஸ் see you in the next video.